ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆயிட்டு ரொம்ப கேப் எடுத்துட்டேன். நேர்மார் அணி பார்த்து முடிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளைஸ் எல்லாம் ஆரம்பிச்சேன். என்ன கான்செப்ட் அப்படின்னா, எக்ஸாம்பிள் 4 பார்க்கணும். சரியா? ஏ ஒரு பூஜ்ஜியமற்ற அணி ஒற்றை ஏ என்பது ஒற்றை வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற அணி எனில் அதன் சேர்ப்பணியின் அணிக்கோவை ஒரு மிகை எண் என நிறுவுக அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மிகை எண் என நிறுவுக. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது ஏ ஒரு பூஜ்ஜியமற்ற அணி, வரிசை வந்து ஒற்றை வரிசை கொடுத்திருக்காங்க. அதனால முதல்ல ஏயின் வரிசை ஏயின் வரிசைனா n ஈக்குவல் டு ஒற்றை வரிசைனா 2m + 1. 2mனா இரட்டை வரிசை, 2m + 1 எடுக்கணும். நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் HA HAன் அணிக்கோவையின் மதிப்புக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா டிட்டர்மினன்ட் A பவர் n - 1. சரியா? அந்த இடத்துல n-க்கு பதிலா இப்ப என்ன போட போறோம் அப்படின்னா 2m + 1 ஃபார்முலா படி -1 ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன கிடைக்கும்? உங்களுக்கு டிட்டர்மினன்ட் A பவர் 2m கிடைக்கும். இந்த 2mங்கிறது ஒரு இரட்டை எண். அப்ப கண்டிப்பா அணிக்கோவை மதிப்பு நெகட்டிவா இருந்தா கூட, குறையெண்ணா இருந்தா கூட, அடுக்குல இரட்டை எண் இருக்கிறதுனால அது எப்பவுமே என்னவாயிடும்? மிகை எண் ஆகும். அப்போ இது எப்பவுமே மிகை எண் என நிறுவப்பட்டது. ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எப்பொழுதும் ஒரு மிகை எண் நிறுவப்பட்டது. அடுத்தது அடுத்த என்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னா, எக்ஸாம்பிள் 5. இந்த எக்ஸாம்பிள் 5க்கு 6க்கும் நான் கான்செப்ட் கொடுத்துட்டேன். சரியா? இப்போ ஒரு அணி கொடுத்துருப்பாங்க, ஏன்னு ஒரு அணி கொடுத்துருக்காங்க. இந்த அணியை வந்து ஏன்னு ஒரு அணி, அதாவது ஏங்கிற அணியை கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்கிறது வந்து சேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேட் பண்ணி கொடுத்துதான் கேட்கறதுக்குன்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன். சரியா? சேட் பண்ணி ஈக்குவல் டு 7 7 -7 -1 11 7 11 5 7 சேட் பண்ணி கொடுத்துட்டு ஏங்கிற அணியை கேட்டிருக்காங்க. சரியா? ஃபைண்ட் ஏ. இது போன கிளாஸ்ல நான் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். A = ±1/√of determinant of HA into H of H. இது கேட்டா உனக்கு 3 மார்க்ல கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். கலெக்டர் உள்ள இதே போல எக்ஸசைஸ்ல சம் இருக்கு, செஞ்சீங்கன்னா நல்லா தரவாயிப்பேன். சரியா? HA = 7 into expand பண்றோம். 77 - 35 -7 into -7 -77 -7 into -5 -121. ஓகேயா? இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது சில ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். 7 into என்ன வந்திருக்கும் அப்படின்னு சொன்னா 42. எல்லாமே அந்த 42ஓட மடங்கு வர மாதிரியே வரும். இதுல இருக்கிறதுக்கு -84. இங்க -7 into -126. எல்லாமே 42 மடங்காவே வந்துட்டே இருக்கிற மாதிரி. 42 நம்ம என்ன பண்ணிடுறோம்? பொதுவா வெளியே எடுக்கணும்.
அப்ப இங்க 7 இன்ட்டு 1 வரும். ஓகே, -7 இன்ட்டு -2. -7 இன்ட்டு -3. ஓகேயா? ஸோ this is equal to 42 7 plus 14 plus 21. இப்போ திருப்பி இன்னொரு 42 கிடைச்சிடும். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 42 ஸ்கொயர். நீ வந்து கண்டிப்பா இதை 1764 போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வர்க்கமூலம் கண்டுபிடிக்க தான் வேணும். அதனால அப்படியே வச்சுக்கலாம். அஜாஃபட்சிக்கு நம்ம ஒரு ஷார்ட்கட் படிச்சிருக்கோம். ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். 7 7 -1 திருப்பி ஆரம்பிச்சதே 11ல வந்து முடிக்கணும். சரியா? 5 7 11 5 7 -7 7 7. அடுத்தது 11 7 -1 11. ஓகேயா? is equal to இப்போ whole 77 -35. இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அதே மாதிரி -35 -49. இதுல அதே நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன நம்பர் வந்ததோ அதே மாதிரியான மல்டிபிள்ஸ்லயே வரும். அதான் ஒரு சம் கணக்கு. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்முக்கும் அப்படி இல்லை. இந்த சம் ப்ரூஃப்காக சொல்லுவோம். சரியா? 77 + 7 எல்லாமே இந்த 42ஓட மல்டிப்ளேயே வந்துட்டு இருக்கிற மாதிரியே 49 + 77. ஒரு ரோல ஒரு நெகட்டிவ், இது எல்லாம் பாசிட்டிவ் வந்துட்டே 7 -49. -5 -121. 77 -35. 77 + 7. equal to 42 84 -126 -120 84 -84 126 126 -42 42 84. ஸோ இந்த 3 நம்பருமே வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கா ரொட்டேஷன்ல. சரியா? இதுதான் அஜாஃபட்சி. இப்போ ஏஸ் ஈக்குவல் அந்த ஃபார்முலா போய் அப்ளை பண்ணும்போது +or - 1/√of டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஜிஎஃப் ஸ்கொயருக்கு என்ன வந்துடும் 40. உள்ள அஜாஃபட்சிக்குள்ள வேல்யூ நம்ம போடுறோம். இது எல்லாமே அந்த 42ஓட மல்டிபிளாவே 84 126 -42 -126 42 84. சரியா? இதுல இது நம்ம என்ன பண்ணிடலாம் 42-வை வெளியே எடுத்துடலாம். +or -42/42 இது கேன்சல் ஆயிரும். 1 -2 3 2 3 -1 -3 1 2.
ஓகேயா? ஸோ உனக்கு A is equal to plus or minus 1 minus 2 3 2 3 minus 1 minus 3 1 2. இது வந்து அச்சே கொடுத்து A கேட்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அச்சே கொடுத்து A இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க. சரியா? இருக்கிற வந்து அச்சே கொடுத்துருப்பாங்க, A இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க. அப்ப இது வந்து அதை விட ஈஸி. இது 2 மார்க் மாடல்ல நம்ம கேட்பாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் 6. அச்சேயோட வேல்யூ -1 2 2 1 1 2 2 2 1. இதை கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்க? A இன்வர்ஸ் கேட்கறாங்க. இல்லையா? A இன்வர்ஸே காண்க. A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டின் மார்க். இதுக்கு ஃபார்முலா நமக்கு டைரக்டா இருக்கு. A இன்வர்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 1 by root of determinant of HA into H. இதுக்கு H of HA கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. நேரா HAக்குள்ள வேல்யூ தான் நீ அப்ளை பண்ணணும். சரியா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் யாரை கண்டுபிடிச்சா போதும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் HA கண்டுபிடிச்சா போதும். determinant of HA மட்டும் கண்டுபிடிக்கிறோம். determinant of HA is equal to expand பண்ணுவோம். -1 into 1 minus 2 minus 2 into 1 minus 4 plus 2 into 2 minus 2. So 3. இங்க வந்து first calculation இருக்கு 3 இருக்கு. -2 into -3 னா +6 ஆகும். அப்ப ஆன்சர் 9. மேக்ஸிமம் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப ரூட் ஆஃப் HA அப்படின்னு சொன்னா டிட்டர்மினன்ட் HA டிட்டர்மினன்ட் ஆஃப் HA ரூட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் 3 வரும். சரியா? இப்ப நேரா A இன்வர்ஸ் is equal to plus or minus 1 by 3 into இந்த HA வேல்யூ போடணும். -1 இதுவே H of HA கண்டுபிடிச்சிட்டு போகிறாரு. சரியா? இந்த தடவை இந்த மாடல் தான் அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் இதுக்கு போய் அந்த சமைச்சு முடிச்சுட்டாங்க H of HA. ஓகேயா? ஸோ இதை யூஸ் பண்ணி எக்ஸசைஸ்ல சம் நம்பர் 8 to 9 8 9 10 மூணுமே நீ ஹோம்வொர்க் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரியா? எக்ஸசைஸ் 1.1ல என்ன சொல்லலாம்? 8 9 10 இந்த மூணையும் நீ ஹோம்வொர்க் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அந்த பேட்டர்ன் டாபிக் 8 9 10 வந்து H of HA மட்டும் கேட்டிருப்பாங்க. கண்டுபிடிக்கணும். A கொடுத்து கேட்டிருப்பாங்க. HA கண்டுபிடிச்சு H of HA கண்டுபிடிச்சு. ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இதை நோட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேயா?